நம்ம வயிற்று பொழப்புக்காக படிச்சுட்டு இருக்கிறோம், வாழ்க்கைக்கு படிக்கலை. பிள்ளைகளை படிக்க வைக்கிறது என்னென்ன, சீக்கிரம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், இதுக்கு பேர் கல்வி கிடையாது. உன்னுடைய வாழ்வு பயனுள்ள வாழ்வாக வாழணும்னு எந்த தாயும் தந்தையும் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்கிறார்களோ சாலிகான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் உருவாகி வரும். அவர்களுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய சந்ததிகளை இந்த பூமிக்கும் உன்னுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்கும் நீ படைத்த உயிர்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கித்தா. ஒரு தாய் கேட்கிறா பாருங்க, ஒவ்வொரு வக்திலையும் சஜிதால கேட்கிறா பாருங்க, அவளுக்கு கவலை ஏற்படும் போதெல்லாம் கேட்கிறா பாருங்க. அவளுக்கு பொருளாதார நெருக்கடி வரணும், யா அல்லாஹ் என் குடும்பத்தினுடைய நிலையை மாற்றித்தா, என் பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக்கு, என் வீட்டுக்காரன் சம்பாதிக்கிற காசு பத்தலை, சிரமமாக இருக்குது, கடன்காரர்கள் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, நோய்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது, இந்த நோய்கள்லேருந்து என்னை காப்பாற்று அப்படி சொல்லும்போது என் பிள்ளைகளை சிறப்பாக்கித்தான் சொல்லி ஒரு தாய் கேட்குறா பாருங்க. இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் வேறு எந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபைனலாக சொல்லி முடிக்கிறேன், எந்த ஒரு தாய் 2 பெண் குழந்தைகளை பெற்று, ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லலை, எந்த ஒரு தாய் 2 பெண் பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளையை, அந்த 2 பெண் பிள்ளைகளையும் வளர்க்கின்ற காலமெல்லாம் அந்த தாய் சந்திக்கக்கூடிய வேதனைகளை சோதனைகளை சகித்துக் கொள்கிறாளோ, புலம்பாமல் ஆகா இதுவும் பொம்பளை பிள்ளையா போச்சே அப்படி புலம்பிராமல் எந்த ஒரு தாய் சகித்துக் கொள்கிறாளோ அந்த பிள்ளைகளை சிறப்பான கல்வியாளர்களாக மாற்றி நல்ல ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர்கள் ஒரு குடும்ப பெண்மணியாக உயர்த்துகின்ற காலமெல்லாம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை எந்த ஒரு தாய் பொறுத்துக் கொள்கிறாளோ அந்த தாய் நரகம் சென்று விடாமல் காவலாளிகளாக இந்த பெண் பிள்ளைகள் நிற்கும். யாருக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை இருந்தாலும் சரி, கேரண்டி முடிஞ்சு போச்சு. சரியா? அல்லாஹ்வுடைய ரசூலும் கேரண்டி கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, இணை வைத்தல் இல்லாமல் இருங்கள், பெரும்பாவம் இல்லாமல் இருங்கள், நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள்.